ஒவ்வொரு வாரமுமே சுவையோல 2 இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இந்த வாரமும் நம்மளுடைய செஃப் பழனி அவர்கள் உங்களுக்கான 2 ரெசிபீஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ செஃப்பை வெல்கம் பண்ணிடலாமா? லெட்ஸ் வெல்கம் செஃப் பழனி முருகன் அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். நல்லா எப்படி இருக்கீங்களா? இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இந்த வாரம் நம்மளுடைய வியூவர்ஸ்க்காக என்ன ரெசிபி எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இந்த வாரம் நம்ம பார்க்க போறது இந்த பேபி பொட்டேட்டோ வித் அந்த எக் கலந்து சிறு உருளை முட்டை கறி அதான் செய்ய போறோம். ஸோ இந்த வாரம் சுவையில பார்த்தீங்கன்னா சிறு உருளை முட்டை கறி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். சிறு உருளை முட்டை கறி செய்ய தேவையான பொருட்கள்: வேக வச்ச சிறு உருளைக்கிழங்கு 10 நம்பர், வேக வச்ச முட்டை 4 நம்பர், கடலெண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் அரை டீஸ்பூன், ஏலக்காய் 3, பிரியாணி இலை 1, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், நறுக்கிய வெங்காயம் 2, தக்காளி 2, உப்பு தேவைக்கேற்ப, கொத்தமல்லி 1/4 கை, நறுக்கிய பச்சை மிளகாய் 2, காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன். சிறு உருளை முட்டை கறிக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் பார்த்துட்டு வந்தாச்சு. அதோட செய்முறை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் செஃப்? ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு கடலெண்ணெய் பயன்படுத்துகிறோம். ஓகே. பேனில் கடலெண்ணெய் சேர்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்க கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். பேபி பொட்டேட்டோ அதை தோல் உரித்து வச்சுட்டோம். ஓகே செஃப். தென் இதிலே வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, தென் அதில் நம்ம இந்த பாயில் பண்ண எக்கு. ஓகே. ஸோ உருளைக்கிழங்கு தனியாக நம்ம வந்து இதில் ரோஸ்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி முட்டையும் தனியாக. ஆமாம், முட்டையை வேக வச்சிடும். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாய்த்தூள், ஸ்லோ ஃபயரில் அப்படியே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜென்ரலாக வந்து ஒரு எக் கறி முட்டை கறி செய்கிறோம் அப்படின்னா எக்கு தனியாக இருக்கும், அந்த கிரேவி தனியாக இருக்கும். இது மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் கிரேவியில் ஆட் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதிலே பாதி ரோஸ்ட் ஆகிடும். தென் இதுக்கு மேலே நம்ம இந்த பேபி பொட்டேட்டோ இந்த சிறு உருளை அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். போடுறோம். பாருங்க, ரோஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் செஃப்? அவ்வளோதான். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிடலாம், அப்படி தான் இருக்குது. தென் இப்போ இதை நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். ஓகே. இதில் பிரியாணி இலை, ஒரே ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் ஏலக்காய், ஏலக்காய் புரிஞ்சு வருது. தென் இதிலே கொஞ்சம் நம்ம ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. தென் இதில் இந்த நறுக்கின வெங்காயம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஃபேவரட்டு. இப்போ பிரெட்ஸு, பூரி, சப்பாத்தி, நான் ரோட்டி, ஈவன் ரைஸுக்கு எடுத்துக்கலாம், புலாவுக்கு எடுத்துக்கலாம். ஓகே. தென் இதில் கொஞ்சம் பச்சை மிளகாய் நல்லா ஃபைன் சாப்பிடு, க்ரீன் சில்லி, சேர்த்துட்டோம். தென் இதிலே வந்து நறுக்கின தக்காளி அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே செஃப். ஸோ இந்த கிரேவி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் டைமில் நம்ம ட்ரை பண்ணுறது நல்லாயிருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. அதாவது நம்ம பிரெட்ஸ் எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். அதாவது நம்ம பேபி பொட்டேட்டோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் ரெகுலராக பார்க்குற ஒரு வெஜிடபிள். பட் அதை ரெகுலராக செய்கிறோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். பிகாஸ் ஏன்னா செஃப் அதை வந்து குட்டி குட்டியாக உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதோட அந்த
பீல் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ண மாட்டோம் அதோட பண்ண தோலை. மாட்டோம். பட் யாராவது செஞ்சு கொடுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கும் chef. அதுதான் கொஞ்சம் அதான் நம்ம ரெசிபி எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன சின்ன மெனக்கடல் இருக்கும். ஆமா. பட் அது டேஸ்ட் வந்து கண்டிப்பாக மாசாக இருக்கும். எஸ். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ரொம்ப பேசிக் மசாலா தான். ஓகே. தென் அகைன் வந்து இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள். ஆல்ரெடி வந்து நம்ம அதில் மிளகாத்தூள் சேர்த்துட்டோம். ஆமாம், இல்லையா? அப்புறம் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள். ஓகே. இதுக்கு தேவையான உப்பு. ஸோ எக் அண்ட் பொட்டேட்டோக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம குக் பண்ணுறப்பவே அதாவது அவிக்கிறப்பவே வந்து சால்ட் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அது நம்ம ரெடி பண்ணுறப்போ நம்ம ஆட் பண்ணலை சால்ட். ஆமாம். பட் இதுக்கு நமக்கு தேவை இல்லையா? இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கோம். செஃப், அதே மாதிரி இப்போ நீங்கள் உங்களுக்கு நிறைய வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது வரைக்குமே உங்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பண்ண ரெசிபி ரொம்ப தடவை ட்ரை பண்ணி எனக்கு அது கரெக்டாக வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்காதா? கஷ்டம்னா எதுவுமே இல்லை. நம்ம இஷ்டப்பட்டு பண்ணுறோம் நம்ம வேலையை. அதனால கஷ்டங்கிறது வேலையே கிடையாது. இல்லை, மேக்ஸிமம் நம்ம எது ட்ரை பண்ணாலும் இல்லை, இன்ட்ரெஸ்ட் தான்மா. பேசிக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ கஷ்டமான விஷயம்னாலும் ஈஸி தான், ஈஸியாக வந்துடும். அவ்வளோ. நான் ஜென்ரலாக சொல்கிறேன், ரொம்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொல்கிறேன். அரௌண்ட் ஒரு 25 இயர்ஸ் நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன் நம்மளோட இண்டஸ்ட்ரியில். ஸோ நம்ம ஒரு 4 தடவை, ஒரு 2 தடவைங்கிறது ஒரு 4 தடவை 5 தடவை ட்ரை பண்ணோம் அப்படின்னாலும் எந்த ஒரு டிஷ், குளோபல் டிஷ் எந்த டிஷ்னாலும் ஈஸி தான் நமக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெசிபி சொல்லுங்க நீங்கள் உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாமல், இதை இத்தனை தடவை ட்ரை பண்ணியிருக்கேன்ப்பா, ஆனால் எப்படியோ ஒரு வழியாக நான் கொண்டு வந்துட்டேன் அந்த டேஸ்ட்க்கு அப்படின்னு சொல்லி. இல்லை, நம்ம பண்ணுற எல்லா டிஷ்ஷுமே அப்படி தான். எல்லாமே அப்படிதான். அதாவது இப்போ நீங்கள் ஒரு டிஷ் புதுசாக சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள்கிட்ட கூட நான் ஒரு விஷயம், நான் எங்கெங்கன்னா ட்ராவல் பண்ணோன்னா எல்லா இடத்துலையும் ஒரு விஷயம் நான் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுதான் என்னோட பெரிய அசட்டுன்னு வச்சுக்கோங்க. தென் ஒரு ரெசிபி சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு புது விஷயமே சொல்கிறீங்க அப்படின்னாலும் நான் போய் என்னோட கிச்சனில் நான் ட்ரையல் பார்ப்பேன். ட்ரையல் பார்த்து ஈவன் அது நினச்ச மாதிரி வரலன்னா அதில் வேறு என்ன நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் பார்த்துட்டு அதில் பெஸ்ட்டு ரெசிபிஸ் தான் நம்ம ஷோவில் எல்லாத்துக்குமே நான் ஷேர் பண்ணுறது அதான் பண்ணுறோம். சூப்பர். கறி ரெடி ஆயிடுச்சு. தென் அதுக்கு மேலே நம்ம இந்த ஃப்ரை பண்ண உங்களுக்கு பேபி பொட்டேட்டோ அண்ட் எக், தென் எக்கு ஒரு ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் ஓவரால் சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் எனக்கு பார்க்குறப்போ எல்லாமே எக் மாதிரியே தெரியுது செஃப். ஆமாம். தென் கொஞ்சமாக கொத்தமல்லி. ஓகே, அவ்வளோதான். ஓகே, படுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து மல்லித்தலை அழகாக தூவிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பிளேட்டிங் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்க்குற டைம் வந்துச்சு. சிறு உருளை முட்டைக்கறி எப்படி செய்கிறங்கிறத பார்த்துடலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்து இஞ்சி பூண்டு விழுது, முட்டை, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து பெரட்டிட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா பெரட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் எண்ணெய் சேர்த்து பிரியாணி இலை, ஏலக்காய், ஜீரகம் தாளித்து வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்கி அதோட தக்காளி, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதி வரப்ப பெரட்டின உருளைக்கிழங்கு முட்டை கலவையை கலந்தோன்னா சுவையான சிறு உருளை முட்டை கறி தயாராகிடும். சிறு உருளை முட்டை கறி ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக வந்து நான் டேஸ்ட் பார்க்குற டைம் வந்துடுச்சு. ஆமாம் செஃப், நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து அந்த பெரிய உருளைக்கிழங்குக்கும் சின்ன உருளைக்கிழங்குக்கும் அந்த டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் கொடுக்குது. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மசாலாலாம் வந்து உருளைக்கிழங்குல ஆட் ஆகி நம்ம ரோஸ்ட் பண்ணி பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக. ஆமாம், அதாவது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, பட் கண்டிப்பாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எஸ்.
ஸோ இன்னைக்கு நம்மளுடைய சுய நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல சிறு உருளை முட்டை கறி எப்படி பண்றதுன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு வேற லெவல்ல இருக்கும். நீங்க என்ன ரெசிபி பண்ணாலும் அது கூட இது சேர்த்து செய்யுங்க. சான்ஸே இல்லை, ரொம்ப டேஸ்டா இருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த வாரம் சுவையில செகண்ட் செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா நேர்களாகிய நீங்க உங்களுக்கு பிடிச்ச ரெசிபி என்ன அப்படின்றத பத்தி நீங்க எங்களுக்கு அனுப்பிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த ரெசிபியை தான் நம்ம செஃப் அவர்கள் இங்க செய்வாங்க. ஸோ அந்த வகையில இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மயிலம்ல இருந்து உஷா அவர்கள் பார்த்தீங்கன்னா அச்சாரி சிக்கன் கேட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல அச்சாரி சிக்கன் தான் நம்ம செய்ய போறோம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்துடலாமா செஃப்? பார்த்துடலாம். அச்சாரி சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள்: சுத்தம் செஞ்ச கோழி 300 கிராம், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், சர்க்கரை 1/4 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், நறுக்கிய வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 2, நறுக்கிய தக்காளி 2, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, கொத்தமல்லி 1/4 கை. வறுத்து அரைக்க தேவையான பொருட்கள்: வரமிளகாய் 4, வரமல்லி 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 சிட்டிகை, ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சை சாறு 2 டேபிள் ஸ்பூன். ஸோ அச்சாரி சிக்கனுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்தாச்சு. அதோட செய்முறை பார்த்துடலாமாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த சுத்தம் செஞ்ச சிக்கனை ஒரு பேசிக் மேரினேஷன் ஊற வைக்க போகிறோம். ஓகே. சிக்கன், அதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள். இது மாதிரி நம்ம ஊற வைக்கிறப்ப உங்களுக்கு இந்த மசாலா எல்லாம் அதில் இறங்கிடும். ஓகே. தென் கொஞ்சமாக தயிர். அடுத்தது இதுலேயே வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது. இதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் இந்த எலுமிச்சை சாறு, இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக ஊற வச்சிடலாம். ஓகே செஃப். ஸோ இதை ஒரு ஓரமாக நம்ம ஊற வச்சிடலாம். ஓகே. எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்? ஜஸ்ட் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம். அவ்வளோதான். ஏன்னா ப்ராசஸிங் டைம் தான். ஆமாம். அப்புறம் இதுக்கு ஒரு பொடி ஒன்று அரைச்சிக்கிறோம். ஓகே. வரமிளகாய். அச்சாரினா வந்து ஊறுகாய். அந்த ஊறுகாய் ஸ்டைலில் அந்த உப்பு எல்லாம் காரம் எல்லாம் கலந்துருக்கும். ஓகே. அதனால தான் அப்படி சொல்கிறோம். தென் வரமிளகாய், மல்லி, வரமிளகாய் மல்லி சேர்த்துட்டோம். ஓகே. வரமிளகாய் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம்ல செஃப்? ஆமாம், நம்ம தேவையான அளவு எல்லாமே சொல்லிடுறோம். சரிங்க. காரம் வேணும் அப்படின்னா இன்னும் 2 கூட சேர்த்துக்கலாம். ஆமாம். இந்த வரமிளகாயிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மிளகாய் ஒவ்வொரு காரம் இருக்கும். இப்போ குண்டு மிளகாய் இன்னும் கூட கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு தகுந்த மாதிரி அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக வெந்தயம், அப்புறம் சோம்பு சேர்த்துட்டோம். இதை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் ஷெஃப்? நம்ம ஆஃப் பண்ணிட்டு இது லைட்டாக ஆறணும்னா நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பொடி பண்ணி எடுத்துட்டு வர போறோம். ஓகே. ஸோ இது நல்லா ஆற வச்சுட்டு பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறத இது மாதிரி பவுடர் ஆக்கி எடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ பவுடர் பண்ணியாச்சுல செஃப். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? அவ்வளோதான். நம்ம அடுத்ததாக நம்ம குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு எண்ணெய் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஓகே. அதாவது ஒரு சைடு வந்து நம்ம சிக்கனை பேசிக் மேரினேஷன் பண்ணியாச்சு. அதுக்கான பொடியும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ தான் அதுக்கு மசாலா. ஓகே சார். இது கொஞ்சமாக கடுகு தாளிக்கிறோம். ஓகே. கரெக்டாக அந்த கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த வெங்காயம், நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதிலே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஐ திங்க் இது நல்ல ஒரு ஸ்பைசியாக இருக்க போகுதுன்னு. ரைட்? ஸ்பைசி லைட் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். பட் அதில் கேர்டு ஆட் பண்ணுறோங்கிறப்ப உங்களுக்கு எல்லாம் லெவல் பண்ணிடும். ஓகே. அதாவது நம்ம உங்களுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம், வரமிளகாய் அந்த பொடியிலையும் இருக்கும். அது இல்லாமல் கொஞ்சமாக க்ரீன் சில்லியும் சேர்த்துக்கிறோம். ஓகே. கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது, அண்ட் கேழ்வரகு இருக்கு இல்லையா, அதுல புட்டு நான் அடிக்கடி பண்ணுவோம். ஓ சூப்பர். கேழ்வரகு, கோதுமை அந்த மாதிரி ஐட்டம்ல வந்து கோதுமையிலே பண்ணுவீங்க? ஆமா.
கோதுமை மாவா இல்ல? கோதுமை மாவு. வெரி குட். கோதுமை மாவுல புட்டு பண்றது. அதே மாதிரி ராகி மாவு. ஓகே. அதுக்கப்புறம் ஒடியல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒடியல். குச்சிக்கிழங்கு இருக்குல்ல, அத வந்து நல்லா காய போட்டு அதை எடுத்துட்டு அதை மாவு பண்ணி வச்சிருவாங்க. சோ அதுல புட்டு, கிழங்கு மாவு. வெரி குட். அதுல புட்டு, அதுக்கப்புறம் சப்பாத்தி மாதிரி இந்த கேழ்வரகுல அடை செய்வோம்ல, ராகி அடை, அந்த மாதிரி எல்லாம் இதுல ட்ரை பண்ணலாம். சூப்பரா இருக்கும். பரவாயில்லையா? நல்லா குக்கிங்ல இன்ட்ரெஸ்டா இருக்கு. குக் பண்ணுவீங்க நீங்க? கொஞ்சம் பண்ணுவேன். இந்த குக் பண்ணுவீங்களா? பண்ணுவேன். பிடிக்கும், பண்ணுவேன். பட் டைம் இருக்கிறப்ப பண்ணிடுவேன். ஒடியல் பாக்குறோம், கண்டிப்பா பாப்போம். ஓகே, நம்ம எபிசோட்லயே பார்க்கலாம் கண்டிப்பா. வெரி குட். தக்காளி ஆட் பண்ணிருக்கோம். தக்காளி ஆட் பண்ணியாச்சு, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டோம். தென் இப்போ நம்ம அந்த ஊற வச்ச சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே செஃப். ஊற வச்ச சிக்கன், இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் லைட்டாக, ஓகே, அப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் லைட்டாக. ஓகே. ஒரு ஜெனரலா வந்து சுகர் ஆட் பண்றது என்ன ரீசன் செஃப்? அது ஆக்சுவலாக அந்த அதில் இருக்க ஸ்பைசஸை வந்து பார்டர் கட்டி எடுத்து கொடுக்கும். ஓகே, அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சமாக அந்த பெருங்காயம் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. தென் ஸோ பெருங்காயம் வந்துட்டு யூஸ்வலாக வந்து ஆயில் போட்டு அந்த கடுகு அந்த டைம் போடுற டைம்ல தானே யூஸ் பண்ணுவாங்க. இல்லை, ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. தென் நம்ம வந்து அரைச்ச பொடி, அவ்வளோதான். அரைச்ச பொடி சேர்த்தாச்சு. தென் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். அதாவது உங்களுக்கு ஒவ்வொரு உணவுல ஒவ்வொரு டயத்தில் சேர்ப்பாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தாளிப்பில் ஆட் பண்ணுவாங்க பெருங்காயம். ஒரு சில பேர் வந்து கரெக்டாக சாம்பார் கொதிக்கிறப்ப சேர்ப்போம், அது ஒரு டேஸ்ட். கட்டி பெருங்காயம், தென் நம்ம தூள் பெருங்காயம். ஓகே. ஸோ நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்கிறது தூள் பெருங்காயம். ஆமாம், கிரேவி கொதிச்சிட்டு இருக்கிறப்ப நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அவ்வளோதான். ஓகே சார். இது அப்படியே நம்ம மூடி போட்டுடலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சிக்கன் ஆட் பண்ணோன்னா நம்ம வந்து எவ்வளோ நேரம் குக் பண்ணணும் சார்? கரெக்டாக ஒரு மிதமான சூடு 3லேருந்து 5 நிமிஷம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சூப்பரான அச்சாரி சிக்கன் ரெடி ஆகிடும். ஸோ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அச்சாரி சிக்கன் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம். நல்லா குக் ஆயிடுச்சு. வாசனை கம்மன்னு வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் செஃப்? ஓப்பன் பண்ணி அவ்வளோதான், ரெடி பண்ண வேண்டியதான். ஓகே, நம்மளோட வாவ் மூமெண்ட். வாவ், பர்ஃபெக்ட். எஸ், நல்லா இருக்கு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக கொத்தமல்லி மேலே போட்டாச்சு. ஓகே, அவ்வளோதான். ஸோ பர்ஃபெக்ட், ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. எஸ். ஸோ விவர்ஸ், நீங்கள் கேட்ட, அதாவது உஷா அவங்க வந்து மயிலம்ல இருந்து உஷா கேட்ட அச்சாரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பிளேட்டிங் பண்ணிட்டு டேஸ்ட் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி சிக்கனும் நல்லா வந்து குக் ஆகிடுச்சு நம்ம கொடுத்த டைமிங்குள்ளார. ஸோ ஃபைனலி அச்சாரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. உஷா, நீங்கள் கேட்ட ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நம்ம செஃப் சூப்பராக வந்து பண்ணி காமிச்சிருக்காங்க. செஃப், இது கூட நம்ம என்னெல்லாம் நம்ம சாப்பிடலாம்னு சொல்லுங்கள். நம்ம இது புலாவு, தென் வெரைட்டி ரைஸு, இதோட வேணால் சாப்பிட்லாம். அதாவது ஒரு ட்ரை, ஈவன் நம்ம ட்ரையாக ஒரு ஸ்டார்டரை கூட சாப்பிட்லாம். சூப்பர். நீங்கள் பாருங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். சூப்பர் செஃப், சீரியஸ்லி சிக்கன் செம்மையாக வெந்திருக்கு. அப்படியா? நல்லா குக் ஆயிருக்கு. நான் நினைக்கவே இல்லை. பிகாஸ் நான் குக் பண்ணுறப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் தான் குக் பண்ணியிருக்கேன். உண்மையிலுமே குக் பண்ணுவீங்களாம்மா? கண்டிப்பாக குக் பண்ண. ஏன் செஃப் இந்த டவுட்டு? கண்டிப்பா இதுக்குன்னே நான் உங்களுக்கு ஒரு ரெசிபி கொண்டு வர செஞ்சு. சீரியஸ்லி வேற லெவல்ல இருக்கு. அந்த ஸ்பைசி ரொம்ப இருக்கும்னு நினைச்சேன் நான். ஏன்னா நம்ம வந்து வறுக்கிறப்பையும் வந்து வரமிளகா போட்டோம், அப்புறம் பச்சை மிளகா போட்டோம், மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே லெவல் ஆயிடுச்சு. சீரியஸ்லி நீங்க சொன்ன மாதிரி வேற லெவல் இருக்கு. இது கூட நான் கண்டிப்பா சப்பாத்தி இல்ல ரொட்டி சான்ஸே இல்லை. அண்ட் கர்ட் ரைஸ்க்கு கூட சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம், ஆல் டைம் ஃபேவரட் தான். இதுவும் நல்லாயிருக்கும். சிக்கன் லவர்ஸ் கண்டிப்பாக, ஏன்னா நம்ம அந்த ராவா அந்த வறுத்து அரைச்ச அந்த மசாலா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவர் வந்து கண்டிப்பாக ஹைலைட்டாக இருக்கும். பேசிக் இன்க்ரீடியன்ஸ் தான், பட் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும்.
அச்சாரி சிக்கன் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். ஒரு பவுலில் சுத்தம் செஞ்ச சிக்கன், மஞ்சள் தூள், தயிர், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, எலுமிச்சை சாறு சேர்த்து தனியாக ஊற வச்சுக்குவாங்க. வறுத்து அரைக்க தேவையான பொருட்களை வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்குவாங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு தாளித்து வெங்காயம், பச்சை மிளகாய் வதக்கி அதோட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதங்கினோன்னே தக்காளி, ஊற வச்ச கோழி, மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா பிரட்டிட்டு மிதமான சூட்டில் 5 நிமிஷம் வேக வச்சு உப்பு, கடைசியாக அரைச்ச பொடி, கொத்தமல்லி கலந்து இறக்கணுன்னா சுவையான அச்சாரி சிக்கன் தயாராகிடும். ஸோ இந்த வாரம் சுவையோ சுவையில நேர்களுக்காக எங்களுக்கு 2 ரெசிபி வந்து செஞ்சு இப்போ கொடுத்துருக்குறீங்க. வேற லெவலில் இருக்கு. ஸோ இதே மாதிரி அடுத்த வாரமும் நான் உங்ககிட்ட இருந்து வேற இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ரெசிபிஸ். நன்றி நன்றி. ஓகே. ஸோ ஓகே வியூவர்ஸ், இந்த வாரம் சுவையோ சுவையோ நிகழ்ச்சியில் பார்த்த 2 ரெசிபியும் வேற லெவலில் இருக்கு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீடியோ ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி அடுத்த சுவையோ சுவையோ நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். until then signing off, சந்திரலேகா and ஷெஃப் பள்ளிமுருகன். டாடா.